ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொங்கலுக்காக கலர் கோலப்பொடியை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் நான் உங்களோட ஜெனி அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கிச்சன் சிங்க் க்ளீன் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி ஒரு டிப்ஸ் போட்டிருந்தேன். அதில் எசென்ஷியல் ஆயில் அப்படின்றது என்னென்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சாரி, நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லலை. எசென்ஷியல் ஆயில் அப்படிங்கிறது ஒரு சென்ட் மாதிரி இருக்கும். நம்ம சந்தனம் ரெடி பண்ணும் பொழுது அதில் சென்ட்டு சேர்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இது அமேசானில் கிடைக்கும். ரேட் 200லேருந்து 400 வரைக்கும் உங்களோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஃப்ளேவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குது. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. லாவெண்டர், ரோஸ், லெமன் ஆயில், அந்த மாதிரி நிறையா இருக்குது. 2-3 ட்ராப்ஸ் விட்டாலே போதும், நல்ல கமன்னு ஸ்மெல்லாக இருக்கும். பட் நான் இவ்வளோ பைசா போட்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் செல்வம் எசன்ஸ் மார்ட் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் எல்லா எசன்ஸும் கிடைக்கும். அங்கே போய் கேட்டப்போ எனக்கு இந்த பாட்டில் கிடைச்சிது. 35லேருந்து 45 ரூபான்னு நினைக்கிறேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 பாட்டில் வாங்கினேன். 2-3 சொட்டு விட்டாலே போதும். அந்த அளவுக்கு ரொம்ப தரமானதாக இருக்கும். ஒரு சென்ட் மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதை நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்றைக்கான டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுக்கு புது வருஷம் பிறந்திருக்கு. ஸோ நம்ம கேலண்டர்லாம் மாற்றிருப்போம். அதில் இருக்கிற அட்டையை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கேலண்டர் அட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டீ கப் இருந்ததுன்னா மேலே பெரிய கப்பாக 4 கப் எடுத்துக்கோங்க. இதை கோலப்பொடியை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்ம ஒவ்வொரு தடவையும் கோலப்பொடியை தனித்தனி கலராக எடுத்து கொண்டு போய் நம்ம பக்கத்தில் வச்சுட்டு கலர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அட்டைப்பெட்டி அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எப்போ தேவையோ பெரிய கோலம் போட்டாலும் சரி, சின்ன கோலம் போட்டாலும் சரி, எல்லா கலர்ஸும் அதில் இருக்கும். நம்ம எந்த கலர் பெஸ்ட்டாக இருக்குன்றதை சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த டிப்பு. பாருங்கள், நான் இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி டீ கப்பில் அதோட அடிபாகத்தில் கம் அல்லது க்ளூகன் யூஸ் பண்ணி அந்த க்ளூவை ஹாட் க்ளூவை போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த சைட்லேயும் ஒட்டணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று சாயாமல் இருக்கும். அந்த அட்டையை நம்ம அப்படியே தூரோடு தூக்கும் பொழுது நம்மளுக்கு சாயாமல் இருக்கும். இப்போது இதே மாதிரி பாருங்கள், நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டினேன். அது காயிற வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ண முடியாது. ஸோ நான் க்ளூகன் யூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். சைடில் ஒரு ப்ரெஸ் அண்டு டாப்பில் ஒரு ப்ரெஸ். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஸ்டிக்காக நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், ஒரே லைனில் எனக்கு 4 டீ கப் வைக்கிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி இந்த அட்டை ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம். கிட்டத்தட்ட 20 கலர் நம்ம இந்த அட்டையில் ஒட்டிக்க முடியும். உங்களோட அட்டையோட சைஸை பொறுத்து இந்த கலரோட எண்ணிக்கை மாறுபடும். இதில் பார்த்திங்கன்னா, நான் இப்போ இப்படி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் இந்த கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் கிட்டத்தட்ட 12 கலர்ஸ் நான் இதில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 7 கலர் இருக்குது. தனித்தனியாக தூக்கிட்டு போகணுமே அப்படின்றதுக்காக நான் இப்போது இந்த மாதிரி டிப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். 2 அட்டை காலண்டர் அட்டை இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரிமைனிங் இருக்கிறதையும் நம்ம எடுத்து இதில் ஒட்டிக்கலாம். வரிசையாக நம்ம இப்போது ஒன்று ஒன்றா ஒட்டிடலாம். சைடில் க்ளூ வச்சு ஒட்டிகிட்டே வரேன். இது பார்த்திங்கன்னா, கோலப்பொடி நம்ம சம்டைம்ஸ் வெளியே வச்சுருந்தாலோ அல்லது மாடிக்கிட்ட அந்த மாதிரி வச்சுருந்தாலோ பனி டைமுக்கு மேலே இருக்கிற எல்லா பொடியுமே ஈரமாயிடும். ஸோ அகைன் நம்ம எடுத்து அதை ட்ரை பண்ணிடணும். பேப்பரில் போட்டு வெயிலில் போட்டு வளர்த்தணும். சப்போஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஒவ்வொரு தடவை நம்ம காய வைக்கும் பொழுது நம்மளுக்கு கலர் ஃபேட் ஆகிட்டே வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டிப்ஸ் ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அட்டையில் நான் கிட்டத்தட்ட 20 கலர்ஸை ஒட்டி வச்சுருக்கேன். மேலே ஒரு கேலண்டர் அட்டையை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பனியானது ஈரத்தன்மையோட உள்ளே இறங்காது. நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி சேம் என்ன சைஸ் இருந்துச்சோ அதே சைஸ் இருந்ததுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பாருங்கள், எனக்கு இப்போ சின்ன சைஸ் தான் கிடச்சிருக்கு. மேலே உள்ளது எல்லாமே ஈரமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் கோலப்பொடி. அடுத்த நாள் காலையில் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஈரப்பதத்துக்கும் அதுக்கும் தண்ணியெலாம் உள்ளே இறங்கி ரொம்ப கெட்டிமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை சுற்றி ஒன்றோட ஒன்று சாயாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் அல்லது செல்லோ டேப் இருந்தது அப்படின்னா சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து ஒட்டிடலாம். அது அந்த கேலண்டர் அட்டையோடு சேரணும்னு அவசியம் இல்லை. இந்த கலர் பொடியோடு சேர்ந்தால் மட்டும் போதும். அந்த டீ கப்ஸோட சேர்ந்தால் மட்டும் போதும். நீங்கள் தூக்கும் பொழுது ஒன்றோட ஒன்று சாயாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக க்ளூ போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது கீழே நவரவே நவராது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ஒட்டி முடிச்சிட்டோம்.
நீங்கள் இல்லைன்னா சுற்றி இருக்கிறத மட்டும் க்ளூ போட்டு ஒட்டிட்டு நடுவில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் வேணுன்றப்போ கையில் எடுத்து கூட நீங்கள் பொடியை போட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.